சோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 5வது அதிகாரம் 9வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 5:9. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடன் சொல்லும். தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, மக்கன்றம் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் செய்கிறோம் நின்னாட்டியார் திரு நாமத்தே நாதரவேல், தோத்திரம் செய்கிறோம் நின்னாட்டியார் திரு நாமத்தே நாதரவேல். இன்றைத்தின மாதிலம் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், இன்றைத்தின மாதிலம் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், தந்தனின் கிருபை காய் ஹமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே, தந்தனின் கிருபை காய் ஹமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே. நின்னுதிரமாதினால் திறந்த நின் ஜீவ புது வழியாம், நின்னுதிரமாதினால் திறந்த நின் ஜீவ புது வழியாம். நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி செரவுமே சன்னதம், நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி செரவுமே சன்னதம். இத்தனை மகத்துவமுள்ள பதவியை பொருட்கலாம் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவியை பொருட்கலாம் எங்களுக்கு. எத்தனை தயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம், எத்தனை தயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். வானர் தூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானர் தூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி மன்னவனே உமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரே ஆன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே, நீரே ஆன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களுக்கு பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். குமரேசன் பிரதர் பிரைஸ்லாட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ்லாட், லீலா பிரைஸ்லாட், கவிதா சிஸ்டர் பிரைஸ்லாட். நம்ம வசனத்தினை வாசிக்கிறோம். ஏசாயா 5வது அதிகாரம் 9வது வசனம். ஏசாயா 5:9. சீர்களின் கர்த்தர் என் செவி கேட்க சொன்னது, செவி என் செவி கேட்க சொன்னது, மெய்யாகவே அந்த திரளான வீடுகள் பாழாகும், பெரியவைகளும் நேர்த்தியானவைகளும் வீடுகள் குடி இல்லாதிருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறதுன்னா செவி, இயர். இயருக்கு ஒரு கிரேக்க வார்த்தை ஓசான், ஓசான் செவி. ஓ மேல கோடு போட்டுக்கோங்க, ZEN ஓசான். இயர் செவி, OZEN ஓசான். சரி, அந்த ஓசோன்ங்கிறத நான் புத்தகத்தில் என்னுடைய சொந்த அபிப்பிராயம். ஓசோன்கிறது ஒரு பெரிய ஓட்டை, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓசோன் ஓட்டை, அது மாதிரி காதுல ஒரு பெரிய ஓட்டை இருக்கு. இந்த காதுல இருக்கிற ஓட்டை எதுக்காக ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? ஆதியாகமம் 20வது அதிகாரம் 8வது வசனம். ஆதியாகமம் 20:8. அபிமெலேக்கு அதிகாலமே எழுந்து தன் ஊழியக்காரெல்லாம் அழைப்பித்து இந்த சங்கதிகளாம் அவர்கள் கேட்கும்படி சொன்னான், கேட்கும்படி சொன்னான். இந்த காதுங்கிறது என்னன்னா, நாம் சொல்றது கேட்கும்படி சொல்றது. ஒரு சில காரியங்கள் ரகசியமா அப்புறம் சொல்லுவாங்க, நான் சொன்னேன்னு யார்ட்டையும் சொல்லிடாது. அதாவது
உங்களுக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கும். அந்த நியூஸ் உங்களை பற்றி கிடையாது, மற்றவர்களை குறித்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ். இப்பவுமே இந்த காதுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சொல்லுங்க சொல்லுங்க, அப்படியா உண்மையிலேயே சொல்றீங்க? நான் நினைச்சேன் இது நடக்கும்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி நமக்கு காதுக்கு ஒரு பயங்கர இன்பமான ஒரு வார்த்தைகளா இருக்கும். ஆனா அது மற்றவர்களுக்கு ஒரு வேதனையான ஒரு காரியம் இருக்கும். உங்களை பத்தி யாராவது இப்படி சொன்னா உங்களுக்கு கோபம் வரும். அதுதான் ஆண்டவர் வச்சிருக்காரு ஓசான். சரி, இதுக்கு லிட்டரலா அர்த்தம்னா a place of hearing, கேட்கிறதுக்காக உள்ள ஒரு இடம் தான் ஓசான் இயர். ஆண்டவர் கிரியேஷன்ல நான் தான் எல்லாத்தையும் உண்டாக்கினேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வசனத்தை காட்டுறார். யாத்ராகமம் 4வது அதிகாரம் 11வது ஒசான், காதை உண்டாக்குனது நான் அப்படிங்கிறார். அவ்வளவு கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவன் யார்? ஊமையை செவிடனை உண்டாக்கினவன் யார்? குருடனை உண்டாக்கின யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? நீ பேச வேண்டியதை நான் உனக்கு போதிப்பேன். நீ பேச வேண்டியது நான் உனக்கு போதிப்பேன். ஆனா உன் காது கேட்கணும், இந்த காதுக்குள்ள வரணும். இப்ப ஒரு காமெடியா ஒரு காரியத்தை சொல்லுங்க, செலக்டிவ் டெஃப்னஸ் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு பேஷண்ட் என்கிட்ட, சார் வலிக்குது சார். சரி, எப்பா உனக்கு ஒரு 4 நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும். திரும்ப 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 சொன்னா நான் சொன்னேன், ஐயா எனக்கு காது கேட்காது அப்படின்ட்டு. ஏன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, நான் மாத்திரை தர்றேன், சாப்பிடு சரியாயிரும் நான் சொன்னது அவங்க அதை கேட்கும். அதனால இயர். செவிடன் காதை உண்டாக்கினவர் யார்? ஆண்டவர் அல்லவா? சரி, இந்த காதை குறித்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட் இருக்குது. யாத்ராகமம் 21வது அதிகாரம் 6வது 21:6. இது என்னன்ற உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், அப்பதான் அது புரியும். ஒரு வேலைக்காரன் எஜமான்ட்ட இருக்கான். அந்த எஜமான்கிட்ட இருக்கிற வேலைக்காரன் ரொம்ப அன்பான ஒரு வேலைக்காரன். எஜமானுடைய இருதயத்திற்கு சந்தோஷமான காரியங்களை செய்யறான். கொஞ்சம் வயசா இந்த பையனுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்துருச்சு. எஜமான் என்ன நினைக்கிறாரு, தம்பிக்கு கல்யாணம் கட்டுற வயசாச்சுல, நான் ஒரு பொண்ணு பார்த்து இவனுக்கு நான் திருமணம் செய்து வைப்பேன் அப்படிங்கிறார். திருமணம் செய்து வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு 2-3 பிள்ளைகள் பிறக்குது. பிள்ளைகள் பிறந்ததுக்கு அப்புறம் இவன் அடிமையா அந்த காலம் முடியுது, அந்த பீரியட் முடியுது. இப்ப எஜமான் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு விடுதலை ஆக்கி வைப்பா, நீ உனக்கு எங்க இஷ்டமோ அங்க போ அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. இவன் அடிமை, ஆனா இவன் ஓடி போகல. எல்லாரும் பாக்குறதுக்கு அந்த ஜட்ஜிக்கு முன்னாடி அவனை கூட்டிட்டு வந்து கதவு கிட்ட நிப்பாட்டிட்டு ஒரு கம்பி எடுத்து அவன் காதுல ஒரு ஓட்டையை போட்டுட்டு நீ உனக்கு ஃப்ரீடம் கொடுத்தாச்சு, நீ எங்கனாலும் போலாம். ஆனா இல்ல ஜட்ஜியா, எனக்கு எஜமான் தான் எனக்கு முக்கியம், என் மனைவி முக்கியம், என் பிள்ளைகள் முக்கியம். இங்க வந்த பிறகு எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் கிடைச்சு, அதனால இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் இருதயத்துல மனோபூர்வமா அதை விசுவாசிச்சு அந்த சொன்னானா என்ன நடக்கும்னு சொல்லியா. யாத்ராகமம் 21வது அதிகாரம். அந்த வேலைக்காரன் என் எஜமானையும் என் பெஞ்சாதியும் என் பிள்ளைகளையும் நேசிக்கிறேன், நான் விடுதலை பெற்று போக மனதில் என்று மனப்பூர்வமாய் சொன்னானால் அவன் எஜமான் அவனை நியாயாதிபதி கட்டில் கொண்டு போய் கதவின் அருகே, அல்லாவது கதவின் நிலை அறியாத அவனை சேர பண்ணி அங்க எஜமான் அவன் காதை கம்பியினாலே குத்த கடவுன், அவன் என்றென்றைக்கும் இடத்துல சேவிக்கிறான். இது எதற்கு அடையாளமா இருக்குன்னா, நம்மளுடைய வாழ்க்கை ஆண்டவராகிய எஜமான் இயேசு கிறிஸ்து நம்ம இருக்கும் அடிமையான வாழ்க்கை. எனக்கு சந்தோஷமா இருக்கு, நான் இங்கதான் இருப்பேன், எங்கே போறாப்படிங்க. சரி, இது காது, இயர், EAR, ஒசான். ரைட். ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெப குறிப்பை பார்ப்போம். அது ஒரு வித்தியாசமான ஜெப குறிப்பு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 78வது அதிகாரம் 1 வசனத்துல, என் ஜனங்களே என் உபதேசத்தை கேள்வி, என் வாயின் வசனங்கள் உங்கள் ஓசோன்
காதுக்கு சாயுங்கள். ஒசோன், காது சாயுங்கள். என் ஜனங்களே, ஆண்டவர் ஜனங்களை பார்த்து சொல்றாரு. ஏன்னா அந்த ஜனங்கள் காதுல விருத்த சேதனம் இருக்காது, சொல்றது உள்ள போகாது. என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். இது ஆண்டவர் காதுகளை குறித்து ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறார். சரி, இங்க பிரச்சனை எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீழ்ப்படியாமையை நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 6வது அதிகாரம் 10வது வசனத்துல முக்கியமான ஒரு வசனம். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களிலே காணாமலும் தங்கள் காதுகளிலே கேளாமலும் தங்கள் இருதயத்திலே உணர்ந்தும் குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் நீ அவர்கள் இருதயத்தை கொழுப்பாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். எதிர்மறையான காரியங்கள். இது வந்து எதிர்மறையான காரியத்தை ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொன்னா கேட்க மாட்டான். அதனால அவர் தெரியும் இல்லையா யார் எப்படிப்பட்டவங்க சொல்லி. அந்த ஒரு அறிவு, அந்த முன் அறிந்ததுனால ஆண்டவர் சொல்றாரு, காது கொழுப்பாயிடுச்சு, அது மூடி போட்டு. நான் என்ன சொன்னா காதுக்குள்ள போகாது. இது ஒரு எதிர்மையான காரியம். இந்த இதை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பல இடத்த இதை கோட் பண்ணியிருக்கார். நம்ம இப்ப அங்க போக போறது கிடையாது. சரி, இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். இது என்னன்னா, ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே பெல் மாதிரி அடிச்சுக்கிட்டு டேங் 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 டேங். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 16வது வசனம். ஏலியை குறித்து ஆண்டவர் ரொம்ப வருத்தப்படுகிறார். அவன் 2 பசங்களை தான் அதிகமாக மதிக்கிறான். ஆண்டவரை மதிக்கிறத விட பசங்களை மதிக்கிறான், கண்டிக்கல. ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தார். யார் மூலமா? சாமுவேல் மூலமா. குட்டி சாமுவேல் கிடையாது, பெரிய பையன் இல்லைங்களா. நீங்க குட்டி சாமுவேல் கிடையாது, வாலிப பையன் அவர். எல்லாம் சொல்ல உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? 3வது அதிகாரம் 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 16வது வசனம். கர்த்தர் சாமுவேல் நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலிலே ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருடைய 2 துணிகளும் அது துணிக்கும். அது யாருன்னா, இது இஸ்ரவேல் எல்லாருக்கும் இதை பார்த்து பயப்படணும். ஏன் இதை பார்த்து பயப்படணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏலி பிரதான ஆசிரியர். பிரதான ஆசிரியர் காட்டி அவனுக்கு கன்செஷன் கிடையாது. அவனுக்கே நான் இவ்வளவு கராரா இருந்தா ஒவ்வொரு குடிமக்களுக்கும் அப்படித்தான் இருப்பேன் நான். ஏன்னா நான் ஒரு தேவன், என் கட்டளை நீ கேட்கணும். நீ என்னைய ப்ரையாரிட்டி கொடுக்கறது பதில் பாருங்க. 2வது அதிகாரம் 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 27. தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியனுக்கு வந்து, கர்த்தர் உரைக்கிறது என்னென்றால், உன் பிதாக்களுடைய என் பலிபீடத்திலே பலியிடவும் தூபம் காட்டவும் என் சமூகத்தில் இருக்கிற அவனை நான் தெரிந்து கொண்டேன். ஆனா என் வாசஸ்தலத்திலே இருக்கிற நீ, பாருங்க 29, நீ என்னை பார்க்கலும் உன் குமாரனை மதிப்பாங்க. அப்ப ஆண்டவருடைய காரியம் வரும்போது இதுக்கு தான் பிரார்த்தி, செகண்ட் தான் மற்றதுக்கு. அதனால இது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, உங்கள் பாருங்க 3வது அதிகாரம் 16 வசனம், அதை கேட்கிற ஒவ்வொருடைய 2 காதுகளிலும் அது துணித்துக் கொண்டிருக்கும். 2 ஓசோன் அது துணித்துக் கொண்டிருக்கும். சரி, அனிமலுக்கு இருக்கிற காதை நான் உங்களுக்கு காட்டப்படுறேன். அனிமல், நாய். நீதிமொழிகள் 26வது அதிகாரம் 17 வசனம், நாயுடைய காதை பார்ப்போம். 26, 17. வழியிலே போகிறவன் தனக்கடுத்த வழக்கிலே தலையிடுகிறவன் நாயின் ஓசோனை பிடித்திருக்கிற. நாயின் ஓசோன், நாய்க்கும் காது. பிரச்சனை இருக்குது, நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க, அங்க ஒரு பிரச்சனை இருக்கும்போது நீ அங்க போய் காதை திரும்பினேன்னா வம்பட மாட்டேங்கிற. சரி, சங்கீதம் 102. சங்கீதம் 102:2. என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதையும் உமது ஓசோன், உமது செவிகளை எனக்கு சாயும். நான் கூப்பிடும் நாட்களே எனக்கு தீவிரமாக ஓசோன்
சரி, இரண்டாவது ஒரு வார்த்தை நம்ம பார்க்க போறோம். திரும்ப வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 5வது அதிகாரம் 9வது வசனத்துல, சேனைகளின் கர்த்தர் என் செவி கேட்க சொன்னது மெய்யாகவே. அந்த மெய்யாகவே தான் நம்ம பார்க்க போறோம். மெய்யாகவேனா ட்ரூத், TRUTH. இதுக்கு கிரேக்க வார்த்தை தான் கண்டுபிடிக்கணும். எபிரேய வார்த்தை காணும். நானும் தலைகளை திருப்பி பார்த்தேன். எங்க வாசிப்போமா? அத்தேன்ஸ் காட்டுறவங்களுக்கு ட்ரூத், TRUTH, ட்ரூத், ALETHES, மேல ஒரு கோட் போடும். அந்த ஈல தான் ஸ்ட்ரென்த். THES, மேல ஒரு கோட். THES, இது ஒரு கிரேக்க வார்த்தை. ட்ரூத், மெய்யாகவே. சரி, இது என்னன்னு நம்ம பார்ப்போம். மத்தி, இது புதிய ஏற்பாட்டில் இருந்ததுனால ஏறக்குறைய எல்லாமே புதிய ஏற்பாட்டுக்குள்ள இருக்கும். மத்தேயு 22வது அதிகாரம் 16வது வசனத்துல இந்த சத்தியத்தை சத்தியம் உள்ளவர் அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஆயுஸ் வைக்கிறாங்க. இது என்னன்னா ட்ரூத் டு ஃபேக்ட், மாறாத தான் ட்ரூத். இதை ஒரு நபராக நம்ம பார்க்கலாம். 22:16, நீ சத்தியம் உள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்க வேண்டும். இந்த சத்தியம்ங்கிறதுக்கு என்ன பார்க்கணும்னா ட்ரூத், அத்னோஸ். யோவான் 3வது அதிகாரம் 33. யோவான் 3:33. அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் தேவன் சத்தியம் உள்ளவர் என்று, சத்தியம் உள்ளவர் என்று. சத்தியத்தை தான் அத்னேஸ். சரி, இதுல அடுத்த ஒரு காக்குறேன். அத்தனியோசிஸ் ஸ்பெல்லிங் நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்பர் 2 போட்டிருக்க பாருங்க. ALETHINOS, அத்தனியோஸ். AKINங்கிறதுக்கு ரியல், அக்கின் ரியல். அத்தனோசிஸ், ALETHINOS, அத்தனோஸ். பாப்போமா? இது என்ன பார்ப்போம். அத்தனோஸ்னா அக்கின், ட்ரூத், ரியல். யோவான் 7வது அதிகாரம் 28வது வசனம். 7:28. அப்பொழுது இயேசு தேவாலயத்தை உபதேசித்து, நீங்கள் என்னை அறிந்துட்டு நான் எங்கிருந்து வந்தது, நான் என்னை சுயமாக என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர். அப்ப இது வந்து என்ன? சத்தியமுள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவை பார்த்து அவர் சத்தியமுள்ளவர். சத்தியமுள்ளவருக்கு, நீ சத்தியமுள்ளவர்களுக்கு நம்ம பார்த்தோம். அத்தனியோஸ், அவர் பிதா. அத்தனோஸ், இது ஆப்போசிட் காரியத்தை உங்களுக்கு காட்டுறேன். லூக்கா 16வது அதிகாரம் 16:11. அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் உண்மையா இராவிட்டால், இது ஆப்போசிட் வார்த்தை. சரி, கடைசியா ஒரு வார்த்தை தாக்கம் நான் முடிக்க போறோம். அது ஜெனியோசிஸ், GN, மேல ஒரு கோடு போட்டுருக்கு. அது நீட் ஜெனிசிஸ், FIOS, ஜெனியோசிஸ். GEN, மேல ஒரு கோடு, SIOS. இது என்னன்றதை நம்ம பார்த்து முடிக்க இருக்கோம். ஜெனியோசிஸ், ஜெனியூன். இப்ப டூப்ளிகேட் எத்தனையோ அந்த காலத்துல டூப்ளிகேட் தரக்கூடும். ஆனா இதுக்கு என்ன அர்த்தம்னா சட்டப்படி உள்ளது, லாஃபுல். சட்டப்படின்றதா அது மாறாத ஒரு அர்த்தம். ஜெனியோசிஸ், ஜெனியூன். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 3வது வசனம். அன்றியும் என் உத்தமான கூட்டாளியே,
அவருக்கு உதவியா இருக்கும்னு வேண்டிக்கிறேன். என் உடன் வாழ்க்கோடு என் சுவிசேஷன் கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். மிகவும் பிரயாசப்பட்டார்களா என்ன அர்த்தம்னா ஜென்யூனா எங்கள்கிட்ட வேலை பார்த்தாங்க, ஏமாத்துறையில். அதைத்தான் ஜெனிசிஸ் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சரி, லாங்குவேஜை பார்த்தாச்சு, அடுத்த வார்த்தைக்குள்ள நம்ம போயிடும். இந்த வசனத்தை திரும்ப நான் வாசிக்கிறேன். எசாயா 5வது அதிகாரம் 9வது வசனம். சேனையின் கர்த்தர் என் செவி கேட்க ஒசோன், மெய்யாகவே அந்த திரளான வீடுகள், அந்த திரளான வீடுகள் முந்தின வசனத்தில் பார்த்தீங்கன்னா 8வது வசனம், நாங்க மட்டும்தான் நாங்க வாசமா இருக்கணும், வீட்டோட அடுத்து க்ளோ பசம் மட்டும் ஒட்டி சேர்த்துக்கிட்டே போறாங்க. வயலோடு வயலை கட்டுறது. அவர்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னா, இந்த நேர்த்தியான வீடுகள் எல்லாம் குடி இல்லாமல் இருக்கும், அப்படியே என்ன இருக்கும், எம்டியா கிடக்கும். ஏன் எம்டியா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் உண்மையாக இல்லை. ஆண்டவர் எவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுத்தாரு. இன்னும் புரிதலுக்கு ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்ட போயிருக்கேன். எசாயா 22வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. சேனைகளின் கர்த்தராகி ஆண்டவர் இருக்குது, நீ அரண்மனை விசாரிப்புக்காரனும் பொக்கிஷக்காரனாக செப்னா என்பது. செப்னா ஒருத்தனை ஆண்டவர் ஒரு ஹை பொசிஷன் வச்சிருக்கிறார். அது என்ன பொசிஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னன்னா பாருங்க, விசாரிப்புக்காரன் மேனேஜர். மேனேஜர் இன்னைக்கு நம்ம சொல்றோம், ஆனா அன்னைக்கு வந்து மினிஸ்டர். அவங்க தான் இந்த விசாரிப்பு. ராஜாக்கு அடுத்த பொசிஷன் இவங்க தான். எல்லாம் அங்கதான் போய் கேட்கணும். பொக்கிஷக்காரன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அந்த பொசிஷன் வச்சுட்டு இந்த செப்னா தான் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனக்காக அவர் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். எசாயா 22வது அதிகாரம் 16, உயர்ந்த ஸ்தானத்திலே தன் கல்லறையை வெட்டி. உயர்ந்த ஸ்தானத்திலே தன் கல்லறையை வெட்டி அப்படின்னா, கண்மலையிலே தனக்கு வாசஸ்தலத்தை தோண்டுகிற போல நீ உனக்கு இங்கே கல்லறையை வெட்டும்படி உனக்கு இங்கே என்ன இருக்கு, உனக்கு யார் இருக்கிறார்கள்? ஒரு டாக்டரை கொடுத்து நான் கேள்விப்பட்டேன். அவர் ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன். அவருக்கு ஆசை என்னன்னா, இந்த ரொட்டீனா அந்த வீடெல்லாம் அவருக்கு பிடிக்காது. அந்த ஊர்ல ஒரு மலை ஒன்று இருந்துச்சு. அந்த மலையை, அந்த ஏரியா ஃபுல்லாக விலைக்கு வாங்கினார். வாங்கி காரை ஓடிய போய் அந்த வீட்டில் இருக்கும். அப்புறம் அங்கிருந்து அப்படி இறங்கி கீழே மலை மேலே நடந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு கரெக்டா 42வது வயதுல கேன்சர் வந்துருச்சு. 42 வயசுனா ஒரு கல்யாணம் ஆகி பிள்ளைகள் சின்ன சின்ன பிள்ளைகள் கேன்சர் வந்து இறந்தார். அதை வித்துட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. என்னாச்சுன்னா எனக்கு தெரியாது அதுக்கப்புறம். ஆனா இந்த சப்னாக்கு அவன் என்ன செய்யறான்னா, இதோ பெலவானை ஒருவன் துருத்தரவனமாக கர்த்தர் உன்னை துரத்தி விட்டு நிச்சயமாக உன்னை மூடி போடுவார். இவ்வளவு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஆனா எல்லாம் உன்னை விட்டு மூடினானது கல்லறைக்குள்ள போய் போடு. இதை இவன் தான் கல்லறை தானே கட்டிட்டு இருக்க. கல்லறைங்கிறது என்னன்னா, அதாவது இந்த கல்லறைங்கிறது இங்க விட்டு ரியல் லிட்டரலா கல்லறை எடுத்துக்கூடாது. எனக்கு பிறகு இதான் கல்லறைக்குள்ள போன பிறகு அடுத்த சந்ததியை பத்தி கவலைப்படுறது. அதனால ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னை இந்த நிலையில் விட்டு துரத்தி விட்டு உன் ஸ்தானத்திலிருந்து உன்னை பிடுங்கி போடுவாய். அந்நாளிலே இல்காவின் குமாரனே ஏலியாக்கிம் என்னும் பாருங்க, இந்த ஊழியம் போயிருக்கு. எனக்காக வாழ்ந்துட்டு இருக்கவன் பிடுங்கி எல்கியாம்கிட்ட போய் கொடுத்துறாரு. உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து உன் கச்சையினாலே அவனை இடைக்கட்டி உன் அதிகாரத்தை அவன் கையில கொடுப்பேன். அவன் எருசலேம் குடியிலும் யூதா குடியிலும் தகப்பனா இருப்பான். 22வது அதிகாரம் வெளிப்படுத்துவதில் கொடுத்த வசனத்தை இங்க இருக்குது பாருங்க, ஆச்சரியமா இருக்கு. தாவீதின் வீட்டிலே திறவுகோலை இவன் தோளின் மேலே வைப்பேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி அதை திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாது அதை பூட்டுவான். இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல் 3வது அதிகாரம் 7வது வசனத்துல இதே வசனம் இருக்கு. அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவேன். அவன் தன் தகப்பன் வீட்டின் மகிமையாக சிங்காசனத்தில் இருப்பான். அவன் மேல் அவன் தகப்பன் வம்சத்தனுடைய புத்திரருடைய மகிமை அனைத்தையும் சிறிதும் பெற்றவன சகல பான பாத்திரத்தையும் தூக்கி வைப்பார்கள்.
இந்த சகல பான பாத்திரத்தை தூக்கி வைப்பாருங்கிறது நமக்கு இது புரியாது. ஆனா அன்னைக்கு அவங்க ஒரு டென்ட்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த டென்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த டென்ட்ல ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு 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 போல் இருக்கும். அந்த போல் தான் எவ்வளவு காத்தடிச்சாலும் அது உடையாது. அது ஃபுல் வெயிட் அது தாங்கிட்டு இருக்கும். அதுல அவங்க என்ன செய்வாங்கன்னா சின்ன சின்ன ஆணியை உடைச்சு குத்தி வச்சிருப்பாங்க. அவங்களுடைய பாத்திரம், சாவி என்னன்னாலும் அதில் கோர்த்து வச்சுக்குவாங்க. அப்ப சந்ததி முழுவதும் உன்னை தான் சார்ந்துகிட்டு இருக்கும். ஆனா இது ஒருத்தாற்று இருந்த ஊழியத்தை புடிங்கி ஆற்ற வேற ஆற்ற செத்தனா. சரி, ஆமோஸ் 3வது அதிகாரம் 7வது வசனத்துல 1065 ஆமோஸ் 3வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்க ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தவும் ஒரு காரியத்தை செய்ய மாட்டார். சிங்கம் கெச்சுக்கிறது யார் பயப்படாது? கர்த்தராகிய ஆண்டவர் யார் தீர்க்கதரிசி? அப்ப ஆண்டவர் தீர்க்கதரிசியாகிய ஏசாட்ட சொல்லிட்டு தான் செய்யறார். என்ன சொன்னார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்பா ஏசாயா 5வது அதிகாரம் 8வது உனக்கு ஐயோ அப்படின்ட்டார் வீட்டு மேல. ஆனா சொல்லிட்டு நீ கேட்கலையா, உன் வீடு காலியா தான் கிடக்கும். யாருமே அதுல இருக்க மாட்டாங்க, எம்டியா இருக்கும். சரி, நெஹெமியா பக்கம் 604. நெஹெமியாவுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவர் சேடா இருக்காரு. அவர் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜா அரண்மனையில் இருக்கார். அரண்மனையில இருந்து அவர் சேடா இருக்கணுமா சந்தோஷமா இருக்கணுமா? எல்லாம் இருக்கு அவருக்கு. ராஜா சாப்பிட்ற சாப்பாடு இவர் கையில தான் போகணும். ஆனாலும் அது அவருக்கு சந்தோஷம் கொடுக்கும். அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது அதிகாரம் 1 வசனத்துல சேட். அங்க ஒரு நியூஸ் வருது, எங்களுடைய எருசலேம் நகரம்லாம் தீனால சுற்றறிஞ்சு போட்டுருச்சு, கல்லறை மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, நெகேமியா 2வது அதிகாரம் அர்த்தஸ்டாது, நான் ராஜாவுக்கு முன்பாக நிற்கையிலே அவர் கையில கொடுக்கிறேன். அவர் ஏன்னு பார்த்து, நீ ஒரு காலம் துக்கமா இருந்தது இல்லையே, உனக்கு வியாதியா இருக்காப்பா இருக்காரு. அதுக்கு சொல்றாரு, என் பிதாக்கள் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் எருசலேம் பாழாக்கப்பட்டது, இந்த வாசல்கள் அக்னி, நான் எப்படியா துக்கம் இல்லாத இருப்பேன். இதுதான் இந்த இருதயத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். இவரைத்தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், வேற யாருக்குமே கிடையாது. சரி, இப்போ ஒரு இரக்கம் அப்படிங்கிறது இது எங்க இருந்து வரணும் அப்படின்னு கிரியேட்டர் தான் இரக்கம். ஏசாயா 27வது அதிகாரம், ஏசாயா 27வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு, ஆகையால் அதை உண்டாக்கினவர் அதற்கு இறங்காமலும் அதை உருவாக்கினவர் அதற்கு கிருபை செய்யணும். உண்டாக்கினவர் உருவாக்கினவர் அவருக்கு தான் இரக்கம் இருக்கணும், கிருபை இருக்கணும். ஆனா கொடுக்க மாட்டாரு. ஏன் கொடுக்க மாட்டாரு? தீர்க்கதரிசி மூலமாக சொன்னாரு, இவங்க கேட்கல, அதனால அதை அழிப்பார். அதில் அவர் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டார். இந்த வருஷம் தெரிஞ்சுக்கணும்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து அடுத்த காரணம். சரி, நம்ம பார்க்க போறோம். ஆமோஸ் 1067, ஆமோஸ் 5:11. ஏன் இந்த சாபம்? 5:11, நீங்கள் தரித்திரரை மிதித்து அவன் கையிலே தானியத்தை சுமை சுமையாக வாங்கீர்கள். நீங்கள் பொழிந்த கற்களால், பாலிஷ்ட் கற்கள், பொழிந்த கற்களினால் வீடுகளை கட்டினீர்கள், ஆனாலும் அவர்கள் நீங்கள் குடியிருப்பது இன்பமான திராட்சை தோட்டினர்கள், ஆனால் அதை குடிக்க மாட்டீங்க. ஏன்னா உங்கள் மீறுதல் பெருசா இருக்கு, பாவங்கள் பெருசா இருக்கு. இது அடுத்த காரணம். அதே ஆமோஸ் 6வது அதிகாரம் 11வது வசனத்துல, கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார், பெரிய வீடை திறப்புகளை உண்டாக்கும், சிறிய வீட்டு வெடிப்பு நடக்கும். பெரிய வீடு சின்ன வீடு எல்லாமே போயிடும், அது ஆப்ஷனே கிடையாது. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம், அதோடு இந்த செய்தியை முடிக்க போகிறோம். மத்தேயு 22வது அதிகாரம், ஆண்டவர் ஒரு சாபத்தோடு அதை முடிக்கிறார். 22
23:38 இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாலாக்கிவிடும். இந்த வீடுங்கிறது நிக்கிற வீடு கிடையாது. இஸ்ரேல் தேசம் முழுவதும் பாலாக்கிவிடும். அதோட முடிக்கிறார். ஜெபிச்சு படிப்பாங்க. மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. தீர்க்கதரிசி மூலமாக வேதத்தில் எழுதி கொடுத்த மகத்துவத்தை நாங்கள் வாசித்து அதை அறிந்து உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ கிருபை பாராட்டுங்க. எங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் வர வேண்டும். அது மற்றவர்களுக்கு கடந்து போகாதபடி இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.